ஒரு காலத்தில் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் சீரியலுக்கு போனார்கள் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு, அதாவது 2026ல அந்த எண்ணம் முற்றிலும் மாறிவிட்டது. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சின்னத்திரை சினிமா தரம், பிரம்மாண்ட பட்ஜெட், வெளிநாட்டு லொகேஷன், ஹைடெக் காட்சிகள் என சினிமால என்னென்ன பண்றோமோ அதையே சின்னத்திரையில பண்றாங்க. இப்போது சினிமா நட்சத்திரங்களே சின்ன திரைக்கு மாறி வருகின்றன. அந்த வகையில தமிழ் சீரியல் நடிகைகளோட சம்பளத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சைத்ரா ரெட்டி இவங்க கயல் சீரியல்ல நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 45,000 இருந்து 60,000 ரூபாய் வரையும் வாங்குறாங்க. ஸ்வாதி கொண்டே இவங்க 3 முடிச்சு சீரியல்ல நடிக்கிறாங்க. ஒரு நாள் சம்பளம் 80,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரையும் வாங்குறாங்க. மதுமிதா இவங்க எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனின்ற கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. ஒரு நாளைக்கு 15,000 இருந்து 20,000 ரூபாய் வரையும் சம்பளம் வாங்கினாங்க. சுசித்ரா இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 12,000 இருந்து 15,000 வரையும் சம்பளம் வாங்குறாங்க. தமிழ் சீரியல் நடிகர்களோட சம்பளம், அதாவது பேலராமமூர்த்தி இவர் சினிமால நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ எதிர்நீச்சல் 2 சீரியல்ல ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் மட்டும் 40,000 ரூபாயாம். வெற்றி வசந்த் இவர் சிறகடிக்க ஆசையில முத்து என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவருடைய சம்பளம் 12,000 ரூபாய். ஆர் சுந்தர்ராஜன் அனிலா சிறகடிக்க ஆசை சீரியல்ல அண்ணாமலை விஜயா என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 8,000 இருந்து 10,000 ரூபாய் வரையும் இவங்க சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு சின்னத்திரை வெறும் சீரியல் இல்ல, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. சினிமாவை விட சம்பளம், புகழ், ரசிகர்கள் எல்லாமே இங்க கிடைக்குது. உங்களுக்கு பிடித்த சீரியல், நடிகர், நடிகை யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட அப்டேட்ஸ் வேண்டும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.